ப்ரோ தாண்டி போயிட்டீங்க ப்ரோ, தாண்டி போயிட்டீங்க. இல்லை வாங்க வாங்க வாங்க, திரும்பி வாங்க, நீங்கள் தாண்டி போயிட்டீங்க. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஸோ விக்கி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டாரு. ஆக்சுவலி இப்படி தான் போகணும். இது வந்து லாலாப்பேட் அந்த இதில் வந்து வரும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, முனிசிபாலிட்டியாக நகராட்சி சொல்லுவாங்களா, லாலாப்பேட் நகராட்சின்னு. ஸோ அந்த கண்ட்ரோலில் வந்து வரும். ஸோ அப்படி போனோம் காஞ்சனகிரிக்கு. ஸோ விக்கி ப்ரோ அப்படியே போயிட்டார், முன்னாடி பொறுக்கிட்டு போயிட்டார். ஸோ வராரு, கால் பண்ணி சொல்லிட்டேன், வந்துட்டுருக்காரு பாருங்க. பிஎஸ் ஆட்டோஸ் ஆன் த வே. ஸோ நம்மளும் திரும்பிக்கலாமா? ஸோ அடிவாரத்துக்கு வந்துடும். ஒரு கோல்டு ஆகிடுச்சிங்க நல்லா. அதில் காற்று நல்லா ஹெல்மெட்டு கூட அடிக்குதா, சில் காற்று ப்ளீஸு, நல்லா வந்து கோல்டு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போகிற வழி, காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழி. இப்படி தான் போனோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காஞ்சனகிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பைக்கராக இருந்தால் சென்னைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா, வேலூர், சென்னை, காஞ்சிபுரம் அது போல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது நல்ல ஒரு ஹில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸ்லோப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்லோப்பாகவே இருக்கும். ஸ்லோப்பில் நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் அப்போ வந்து மழை காலத்தில் வந்தோமா, ஸோ சேரும் சகஜமாக இருந்துச்சுங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அது நல்லாயிருக்கும். ஒரு அட்வென்ச்சர், ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அண்ட் ஒரு ஹில்ஸில் ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினர் பைக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸுக்குலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தான். இப்போ தான் வந்து லாங் ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற போது இந்த பிளேஸஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தப்பே இல்லை. அண்ட் வியூஸும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வரது வந்து ஒர்த்து தான், சும்மா வந்துட்டு வேஸ்ட்டாக பண்ணலாம் இல்லை. ஸோ வியூ பாயிண்ட்ஸும் வந்து மேலே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக காஞ்சனகிரி வீடியோ, நான் போன வீடியோ வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள் பாருங்கள். ஐயோ 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 ஐயோ, இப்படியா? ஸோ நான் போன வாட்டி வந்தேன்னா, ஸோ வழி வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் கேட்டு போயிட்டுருக்கோம். கரெக்ட், இப்படி தான் வாங்க போகலாம். ஸோ சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வந்துச்சு. என்ன பைக்குன்னு தெரியல, ட்ரைம்பா கவாசாக்கியான்னு தெரியல. ஒரு செம்ம வியூலாம் கிடைக்கும், சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். ஸோ அப்படியே ஸ்லோவாக போகலான்னு இருக்கேன். ஒரு 40ல் டுபு போகலான்னு இருக்கேன். செம்மையாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த டேர்ன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். செம்மையாக இருக்குது வியூ, வேறு லெவலில் ஒரு அந்த சைடுமே வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது. நல்ல ஒரு ஹில்லு, அதுதான் வந்து நம்ம போகிற ஹில்லுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணிலாம் வாசனெல்லாம் விட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் வந்து வந்தோம், ஒரு 10 பேர்கிட்ட வந்தோம். அப்போ வந்து என்கிட்ட அவ்வளோவா வந்து மோட்டோ பிளாகிங் செட்டப்லாம் வந்து எதுவும் ப்ராப்பராக இல்லை. ஓகேடா, ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அவரும் வந்து நமக்கு வழி சொல்கிறாரு, இப்படி போகாதீங்கப்பா, அப்படி போங்க மலைக்கு, இப்படி போக முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு அவரும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி போட்டலாம், ஒரு சினிமேட்டிக் போட்டலாமா? அங்கே சினிமேட்டிக் ஒன்று போட்டலாம். ஸோ கைஸ், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது ஹில்ஸ் வந்து ஏற போகிறோம். ஸோ போட்டிருக்கு பாருங்கள், காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வயலு. ஸோ நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட அருமையே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் தான் வந்து தெரியும். நம்ம ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரையும் ஹில்ஸ் தான் வந்து வேறு லெவலில். ஸோ தெரிஞ்சுங்களா, வியூ வேறு லெவலில் இருக்குல்ல, மலை செம்மையாக இருக்கும். அந்த ஹில்ஸ்லாம் ஏறத்துக்கு வந்து ஒரு ரைட்
சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கேன். ராயல் என்ஃபீல்டு எல்லா பைக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பைக் தான். ஹில்ஸ் ஏறத்துக்குனே வந்து டிசைன் பண்ண பைக்கு சூப்பராக இருக்கும். அசால்ட்டாக ஏறலாம். நிறைய பேர் வந்து பைக்லாம் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் தானே. ஸோ பார்த்தீங்க 2 பைக்குண்ணா எவ்வளோண்ணா? 40. ஸோ பண்ணி கேட்டிங்களா? ஸோ ஸோ பண்ணியாச்சு. ஓகே ஸ்லோப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து வேற லெவல் ஸ்லோப்பு. வாங்க அப்படியே பெரியாக போகலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிகினருக்கான ஒரு ஹில்ஸாக இருக்கும். அண்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸும் கூட. ஏன்னா 2 சைடுமே உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது கீழே விழற மாதிரி போயிட்டா உங்களுக்கு வந்து டிவைடர் கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தே போங்கலாம். ஆனால் செமையாக இருக்கும் பாருங்கள். ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கா ஃபீல்டு. சூப்பராக இருக்கும் இங்கே அதை மட்டும். ஆனால் பார்த்து போங்க, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். மேக்ஸிமம் செகண்ட் கியர் ஃபஸ்ட் கீர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளச்சி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கிளச்சி யூஸ் பண்ணாலும் வண்டி வந்து உங்களுக்கு டப்புன்னு வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள் எந்த சைடுமே டிவைடரில் கீழே விழுந்தீங்கன்னா அதுதான் மறுக்கையாக தான் கீழே. செம்மையாக இருக்கும். அப்படியே சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ப்ளேஸ் பாருங்களேன். சீனரிஸ்லாம் செம்மையாக இல்லை, வேறு லெவலில் இருக்கும். இது ஸ்லோப்பு, செம்ம ஸ்லோப்பு. அப்படியே இந்த சன்ரைஸ் வந்து கிசிங் தி ஐஸ்ன்னு சொல்லலாம். அப்படியே கிசிங் ஐஸ்ன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது. என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்டிங் ஒன்று இருக்கும். ஐயோ பாருங்க, வாட்ட வியூ பாயிண்ட் நிறுத்தி காமிக்கிறாருங்க. பாருங்க என்ன மாதிரி ஒரு வியூ, செம்மையாக இருக்குல்ல. வேற லெவல் வியூ பாருங்கள் அப்படியே. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஊட்டியில் இருக்குங்க. அது போல் ட்ரீஸ்லாம் வந்து நல்லா டாலான ட்ரீஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. சென்னைக்கு பக்கத்தில் இது போல் இடம் நீங்களாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் ப்ளேஸ் தான். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இருக்குது. நான் வயசை தூக்கிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. வாவ் செமங்க. அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் வந்து கொடுக்குது. செம்மையாக இருக்குது. ஸோ கியர்லேயே வந்து நிப்பாட்டுவோம். ஆமாம் ப்ரோ, கியரில் தான் போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள் செம்மையாக இருக்குது. வேறு லெவல்யூ இருங்க. அதனால் நான் என் ஃபோனில் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வியூஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் பிடிச்சிட்டு ஸோ கிளம்பிட்டோம். ஸோ செம்ம ஸ்லோ போய் இப்போ அப்படியே விட்டன் பின்னாடி போகுது பார்த்தீங்களா. பிரேக் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக்கு நல்லா ஒரு ஸ்டாப்பிங் போட்டு பிடிச்சிருக்கேன். அப்படியே விட்டால் பின்னாடி போகுது. கியர் போட்டாச்சு. ஏன் ஃபஸ்ட் கீரில் மூவ் ஆகல? அப்பா நல்லா ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுத்தா தான் மூவ் ஆகும் வண்டி. ஸோ நீங்கள் நல்ல ஒரு த்ராட்டில் கொடுங்க, அப்போ தான் மூவ் ஆகும். செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தான். இந்த 2 கியர் தான். இந்த ஸ்லோப்லாம் பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அசால்ட்டாக காலரிங் போட்டு படுகை போட்டு எடுத்துடலாம். நம்ம பைக்கெலாம் அப்படி பண்ண முடியாது. ஆனால் பார்த்து வாங்க. ஸோ வியூ செம்மையாக இருக்குல்ல. வியூ பார்த்துட்டு தயவுசெய்து முன்னாடி விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு டிவைடர் கூட இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஜாக்கிங்கு வாக்கிங்கு அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டுற போகிறேன் நான். செகண்ட் கியர் தான். செகண்ட் கியர் கூட சில டைமில் வந்து இடிக்குதுங்க. ஃபஸ்ட் கியர் தான் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் வராங்க போகிறேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் வியூவில் செம்மையாக இருக்குது. வந்துட்டோம். இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே ஒரு பெல்ட்ராஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ பைக் சொல்லியிருக்கு ஓரளவுக்கு. எக்ஸ்பல்ஸு RC 200
ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான். அங்கே பார்க்கிங் போடலாம். வாங்க 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 ப்ரோ. ஸோ பெல்ராக்கு போகலாம் அப்படின்ட்டு விக்கி ப்ரோட்ட கேட்டேன். ப்ரோ போகலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ ஆதேஷ் ப்ரோலாம் வந்துருந்தா வேறு லெவல் ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து திரும்ப வரும். ஆதேஷ் ப்ரோ கூட ஒரு ட்ரிப்பு ஒன்று போடணும். ஸோ இந்த மந்த் எண்டிங்லேயே ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஓப்பன் ஆயிருமா, போக முடியாது. அதுக்கு மந்த் எண்டிங்லேயே ஒரு ட்ரிப்பு வந்து போட்டலாம், இன்னொரு ட்ரிப்பு போட்டலாம் அப்படின்னு ஆதேஷ் ப்ரோ வந்து அவனே போட்டலான்னு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு இந்த கோயில், அந்த கோயில் மூடி இருக்குது. ஒரு சிவன் கோயில். ஸோ பார்க்கிங் போட்டலாம். நல்லா அங்கேயே பார்த்தா நாங்கள் நிறைய பைக்ஸ் வந்து இருக்கு. ஐயோ மங்கி தொல்லை. ப்ரோ எப்படி இங்கே போட்டலாமா? ஆனால் மங்கீஸ்லாம் இருக்கும் ப்ரோ. அங்கே நிழல் இல்லை. மங்கீஸ் வந்து எதுவும் பண்ணாது. போன வாட்டி இந்த சானிடைசர்லாம் எடுத்து வச்சிங்க. ஆமாம், எதுவும் வச்சுடாதீங்க பைக்கில். ஸோ பார்க் பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து இங்கே மங்கீஸ் தொல்லலாம் வந்துருக்கு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், பார்த்தீங்கனாலே தெரியும். வந்து பாருங்கள், வரான் பாருங்கள், வரான் ஏதோ வண்டியில். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுங்களா. ஓய், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மொபைல் ஹோல்டர் தான் மங்கிக்கு தெரிஞ்சு போச்சு. ப்ரோவோட பைக்கை பார்க்குது. ஹை 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 ஹை. அது இந்த டேக் பார்த்துருச்சு ப்ரோ, அதனால சாப்பாட்டு பொருள் நினச்சி வருது போல. இல்லை ப்ரோ, போன வாட்டி வந்து சானிடைசர்லாம் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆகிடுச்சு. எனக்கு தெரியாது ப்ரோ, விட்டு போயிட்டேன் அப்படியே. போயிட்டு வந்து பார்க்குறேன், துணி, கிளாத்து, சானிடைசரு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் ஏதாவது ஆக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். குரங்குலேருந்து மனுஷன் வந்தானே, மனுஷன்லேருந்து குரங்கு வந்தானே தெரியல. ஆமாம், அங்கே பாருங்கள் ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மணிப்பாறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து போவோம். வாங்க பார்த்தீங்களா, மணிப்பாறைக்கு செல்லு மணின்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஹெல்மெட்லாம் போட்டுட்ருக்கேன். அது நீங்கள் பார்க்கணுன்னா அதை இப்படி பார்த்துக்கோங்க. ஆமாம், அந்த பாருங்கள் ஹெல்மெட்லாம் போட்டு. வீடியோ ஆனே பண்ணல ப்ரோ. நான் வீடியோ ஆன் பண்ணல, உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வீடியோ ஆன் பண்ணிட்டுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டுட்ருக்கேன். அப்படியே தான் வந்து போக போகிறோம். ஸோ ப்ரோமா வீடியோ எடுப்பார், நானும் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃப்டியாக போகிறோம். கீழே வந்தாலும் மண்டை பார்த்துரும், அவ்வளோதான். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ வந்து ஃபுல்லாக ஹெல்மெட்லாம் போட்டு இந்த ஏரியா வந்து கவர் பண்ணிட்டு வராரு. ப்ரோ அப்படிலாம் இல்லை, அந்த அட்வென்ச்சரஸ் இந்த வழியெல்லாம் வீடியோ எடுக்கணும்னா ஏன்னா கீழே கிணு வந்தால் ஃபோனு கீழே வந்துடும். சரி ஹெல்மெட் போட்டுமோ கோப்ரோ இருக்கே அப்படியே போயிடலான்ட்டு. செமையாக இருக்குல்ல. ஆனால் கோப்ரோ வர எவ்வளோ சார்ஜ் இருக்குல்ல. ரூட்லாம் பாருங்கள், நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் விளாகில். ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துருக்க மாட்டேன். ஆமாம், சரியா போகலாம் போயிட்டே இருக்கலாம். அந்த பாறைல்லாம் இருக்குது. ஸோ மேலே வந்து பெல் ராக் இருக்குன்னாங்க. சரி பெல் ராக்கு போயிட்டு பெல் ராக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நானும் விக்கி ப்ரோவும். ஸோ இப்போயும் வந்து கரெக்டான ஷூஸ் மோஸ்ட்டாக வந்து கரெக்டாக போட்டு வந்துடுங்க. நான் வந்து ஸ்லிப்பர் தான் போட்டுருக்கேன், நான் உட்லேண்ட் இது. ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரெக்கிங்லாம் போகும்போது உட்லேண்ட் ஸ்லிப்பர்ஸே வந்து நல்லா மாடு மாதிரி இருக்குமா. ஸோ அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. காலுக்கு வந்து எந்த எஃபெக்டும் வந்து தெரியாது, செமையாக இருக்கும். ஸோ அங்கே போகணும், தெரியுதுங்களா, அங்கே போகணும், போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இதெல்லாம் எப்படி ப்ரோ ஏறுறது? இதுதான் ப்ரோ ஏறி ஆகணும். ஸோ ரொம்ப கஷ்டம் இதுதான். அதான் சொன்னேன், நம்ம 2 கை கால்லாம் வந்து ஆக்ஷன் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பேர்கில்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவர் கூட போகிற மாதிரி. செமையாக இருக்கும். இன்னும் போகலாம் ப்ரோ மேலே. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் ராக்கு வந்துட்டோம். ஸோ வியூ செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல் வியூ பாருங்கள் பின்னாடி, செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது இருங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல, வியூ தான் வந்து வேறு லெவல் வியூ. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாறை நான் வந்து அடித்து காமிக்கிறேன், ஓகேங்களா. சவுண்ட் எப்படியாவது கேட்குறீங்களா. ஸோ அதுதான் வந்து பெல் ராக்கு. ஸோ வியூ தான் வந்து மெயின்.
ஸோ விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. ஒரு கிராக்ஸ் வேறு போட்டு விட்டாங்களா, ஸோ ஏறும்போது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளைம் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஸோ வியூ சினிமேட்டிக் ஷாட்ஸ் வரப்போகுது பாருங்கள். ஸோ கைஸ் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ விக்கி ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு லாட் ஆஃப் ஃபன் அண்ட் ரைடு, ஒரு சண்டே ரைட் மாதிரி வந்து சூப்பராக வந்து போச்சு. ஸோ சடனாக வந்து பிளான் போட்டோம். நேற்று நைட்டு தான் வந்து விக்கி ப்ரோ ஃபோன் பண்ணி கேட்டார், ப்ரோ வாங்க ப்ரோ ரைடு போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நீ நம்ம ரைடு போயிட்டு வந்துடும் கேட்டார். ஒரு நல்ல ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சஸும் வேணும் அண்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ காஞ்சனகிரி போகலான்ட்டு. ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க, மிக அருகாமையில், ரொம்ப ரொம்ப கிட்ட. ஓகேங்களா. ஜஸ்ட்டு 120 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ யாராவது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி போகணும், ஒரு வீக்லி ரைட் மாதிரி வரணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்லோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரிக்கியாக இருக்கும். ஓகேங்களா. அண்டு நீங்கள் பார்த்து வரணும், 2 சைடுமே வந்து உங்களுக்கு டிவைடர்ஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது ரோட்டில். ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸாக இருக்கும். சல்லுன்னு ரோடு திரும்புற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்னு நினச்சிருக்கீங்க, அது போல் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க. ஸோ ஒரு பிகினர் ரைடரு, நான் பிகினராக ஒரு ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்பட்றேன், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அது போல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குன்னா நீங்கள் இது போல் பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எந்த தப்புமே இல்லை. ஸோ பெல்ராக்கு எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ போன வாட்டி வரப்போ நம்ம கையில் வந்து ஃபோன்லாம் வந்து இல்லை. ஸோ ஓப்போ தான் வச்சுருந்தோம், கோப்ரோ இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து நல்லாவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த விக்கி ப்ரோவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டார், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து கேமராவில் வந்து கேப்சர் ஆகலை. ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஆதியஸ் ப்ரோ வந்து வரல, அவர் வந்து மிஸ்ஸிங். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து தான் ஒரு லாட் ஆஃப் ஃபன்னாக வந்து இருந்திருக்கும். ஸோ அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ரிசீவ் ஆகும் உங்கள் ஃபோனில். ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பி சேஃப், பாய்.